நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வகையான அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகவே கோவில்களுக்கு செல்கிறோம். ஒரு மாணவனாக நான் இருந்தபோது மருத்துவ சேர்க்கையை சீக்கிரமாக பெற வேண்டும் என்பதற்காக சென்றேன். என்னால் அதை பெற முடியவில்லை. ஒரு நாணயத்தை சுண்டும்போது இருக்கும் பாதிக்கு பாதி வாய்ப்பை போன்றது அது. அதே போல ஒரு குறிப்பிட்ட ஆசை நிறைவேறுவதற்காக ஒரு கோவிலுக்கு செல்லும் பொழுது யாருடைய ஆசைகள் நிறைவேறுகிறதோ அவர்கள் கடவுளின் விளம்பர முகவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் அங்கு ஆசையுடன் சென்று அது நிறைவேறாதவர்கள் அதை பற்றி அதிகம் பேசுவதில்லை. எனவே எந்த ஒரு ஆசையையும் நிறைவேற்ற கோவிலுக்கு செல்வது எவ்வளவு வீண் என்பது மக்களுக்கு தெரிவதில்லை. நான் சென்றேன், எதுவும் நடக்கவில்லை என்று யாரும் பேசுவதில்லை. நீங்கள் பேசினாலும் அவர் நிறைய பாவம் செய்திருக்க வேண்டும், அதனால் கடவுள் மகிழ்ச்சி அடையவில்லை என்பார்கள். அல்லது கடவுளை மகிழ்விக்க அவர் எதுவும் கொடுக்கவில்லை என்றே கூறுவார்கள். 99% மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தற்கால வாழ்க்கை மற்றும் எதிர்கால வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். ஹார்ட்ஃபுல்னஸ் ஒரு அதிசயத்தை வழங்குகிறது. அத்தகைய அற்புதங்களை நீங்கள் கேட்க வேண்டும். நான் எப்படி என்னை மாற்றிக்கொண்டு சிறந்த மனிதனாக ஆவது? தெய்வீக குணங்கள், மனிதாபிமான குணங்களை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது? எனவே பரிணாம வளர்ச்சி மற்றும் தன்மை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கேளுங்கள்.